அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சீங்க? காஃபி குடிச்சிட்டிங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா உறவுகளே? எனக்கு வந்து பையன் காலையிலே ஸ்கூலுக்கு போயிட்டான். அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டேன். இன்றைக்கி தான் பெரியவன் எப்பயே காலேஜ் போயிட்டான் உறவுகளே. இவன் வந்து சின்னவன் இன்றைக்கி தான் அவனுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டான். காலையில் நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு சோறு காலையிலே வடித்தேன் நான். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி பழையது நேற்று சாதம் வடித்தது வந்து பழையது மீந்து போச்சு. எடுத்துகிட்டு நான் காலையிலே கொல்லைக்கு வந்துட்டேன் உறவுகளே. இன்றைக்கி கொல்லைக்கு வந்து கொல்லி வந்து பார்த்தா இன்றைக்கி நிறைய கோழி குஞ்சு, ஒரு 50 கோழி குஞ்சு 60 கோழி குஞ்சு இருக்கும் இன்றைக்கி செத்துது. இன்னும் வந்து சூப்பர்வைசர் வரல. வந்து எதனால் செத்துருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து கோழி குஞ்சுக்கு வந்து ஊசி போடுறதுக்கு இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்து வரேன்ருக்காங்க. ஊசி போட்டால் இழப்பு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உறவுகளே. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கோழி குஞ்சு வந்து இவ்வளோ செத்தா நமக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில உறவுகளே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த வெய்ய அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மட்டைலாம் எங்கள் வீட்டுக்கார் வந்து வெட்டிக்கிட்டு இருக்காரு. தென்னை மட்டைலாம் வெட்டிக்கிட்டு இருக்காரு. வெட்டி வந்து முட்டாக போட்டு வச்சுருக்காரு. அதை கொண்டாந்து ஓட்டு மேலே வந்து அடுக்கணுமா. பக்கத்தில் கொண்டாந்து வச்சுட்டு நான் எடுத்து போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதை வரை எடுத்து வைக்கணும் உறவுகளே. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? காலத்துக்கும் கஷ்டமாக இருக்குது உறவுகளே. கஷ்டப்பட்டாலும் வந்து கைக்கு பலன் கிடையாது, பலன் இல்லாமல் இருக்குது. என்ன தான் பண்ணுறதே தெரில உறவுகளே. என்ன காலத்துக்கும் என்னமோ ஏண்டாப்பா இது வச்சேன்னு நினச்சிட்டு உக்காந்துருக்கேன். லோன் போட்டு வச்சு பெண்களுக்கு தான் அதிகமாக தெரியும். ஆண்பிள்ளைங்க கொஞ்சம் எல்லாருமே வந்து கொஞ்சம் தைரியமாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் எல்லா வீட்லேயுமே எல்லா லேடிஸுமே கொஞ்சம் வீட்டில் கடை வாங்கி ஒன்று செஞ்சுட்டா அது வந்து எப்படி கடை அடையும், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு தான் எல்லா வீட்லேயுமே பெண்கள் இருப்பாங்க. என்ன மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி வசனம் முடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில உறவுகளே. அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஓகே உறவுகளே, பாய்.